உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? என்னோடய உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஒரு சின்ன பதிவு. நானும் ஒரு காலத்தில் நல்லா ஆடு மாடுனா பிடிக்காது தான். ஆடு மாடு மேய்க்கிறவங்கள பார்த்தா எனக்கும் பாவமாக இருக்கும், வெயிலெலாம் இருந்து மேய்க்கிறாங்களேன்னு. அதேமாதிரி வயலில் வேலை செய்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், வெயிலில் நிற்கிறாங்க. இப்போ அந்த வெயிலையும் வந்து நிற்கும்போது தான் அவங்களோட அருமைலாம் எனக்கு தெரியுது. இது என்னை யாரும் கட்டாயப்படுத்தி மேய்க்கலை, நானாக விருப்பப்பட்டு மேய்க்கிறேன். என்ன இதில் ஒரு கஷ்டம்னு பாருங்களாம். ஆடு மாடு வச்சுருந்தோன்னா எல்லா சந்தோஷமும் இழந்துடணும். சொந்த பந்தம் வீட்டுக்கு போகிறத இழந்துடணும், அம்மா அப்பா வீட்டுக்கு போய் தங்குறத இழந்துடணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனாலும் இழந்துடணும், எல்லா சந்தோஷத்தையும் இழந்துடணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஆடு மாடு வச்சுக்கிறவங்க யாருமே அம்மா வீட்டில் போய் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் தங்கவே முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது எங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கி சமைச்சி சாப்பிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து. எனக்கு ஆசையாக இருக்கும். நான்லாம் அப்போல்லாம் கல்யாணம் பண்ண புதுசுலலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி போய்டுவேன். போய் 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தங்கிட்டு டேரா போட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அப்படியே மீறி போனால் ஐயோ ஆடு கிடக்க மாடு கிடக்குன்னு துண்டை காணும் துணியை காணும், சாப்பிட்டது பாதி சாப்பிடாத மாதிரி உளுந்து அடித்து ஓடியாரணும். பஸ்ஸை பிடிக்கணுமே, இங்கேருந்து நடந்து போகணுமே ஓடியாரணும். அப்படிலாம் நான் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் 10 வருஷ காலமாக. கொஞ்ச நாள் ஆடு ஒரு வருஷமும் ஒரு மாடு இருந்துச்சு, மாடு இல்லாமல் ஒரு வருஷம் இருந்தேன். இருந்தாலும் யாரும் விருப்பப்பட்டு நான் வாங்க சொல்லலை, நானாக விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு மாடு இருந்த வீட்டில் மாடு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கன்றுக்குட்டி இப்போ ஓட்டியிருக்கேன். இருந்தும் சிரமத்தை இன்னும் நானாக தான் தேடிக்கிறேன். இருந்தாலும் ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருந்தவங்க ஆடு மாடு இல்லாமல் இருக்கவே முடியாது. அது பழகிட்டுல. எனக்கும் 4 பேரை போல் வெளியில் வேலைக்கெலாம் டீசெண்டாக போய்ட்டு ஒரு வேலைக்கு போய்ட்டு வரலான்னு தான் நினைப்பேன். நில ஓட்டமாக இருக்கணும். அப்படிலாம் இருந்து எப்படி கஷ்டப்பட்டானா முன்னுக்கு வந்தால் போதும். ஆடு மாடு வச்சுருந்தாலும் முன்னுக்கு வரலாம். திறமையாக இருந்து அதை பராமரித்தா நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம். இப்போ கூட எங்கள் வீட்டுக்காரங்க ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு வீட்டில் ரொம்ப இளைச்சி போயிருக்க, கருத்து போயிட்ட, வெயிலில் நிற்கிற, பாவமாக இருக்குது பார்க்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போய் ஆட்டையும் பார்த்துக்குறேன். ஏன்னா ஓடி போய் கருதில் இறங்கிடும். கருதெலாம் பழுத்துட்டு வயல்லாம் அறுக்க போகிற சீசனுன்னு ஒரு மாதத்தில் அறுத்துருவாங்க. இருந்தாலும் எங்கள் ஆடு சொன்ன பேச்சை கேட்காது, போய் கதிராக தான் வாய வைக்கும். அதனால தான் நான் சும்மா வெயில் அலைஞ்சிட்ருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சாப்பாடு சரியாக கிடையாது. காலையில் ஓட்டிகிட்டு வரோன்னா 11 மணிக்கு, அதோட 3:30 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அது வரைக்கும் மத்தியானம் சாப்பாடு கிடையாது. வீட்டில் இருந்தால் 3 வேளை சாப்பிடலாம். அதனால் எல்லா சந்தோஷத்தையும் இழந்து தான் நிற்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, நிம்மதியாக உட்காந்து பேச முடியாது. ஒரு பிறந்த ஊருக்கு போகிறோன்னா நிம்மதியாக நம்ம